திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் விவகாரம் இருக்குல்ல, இதை சார்ந்து தான் பல அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய டவுட்டை அமெரிக்கா தரப்பில் எழுப்பியிருந்தாங்க. இதே போல் யுக்ரைன் காலத்தில் ரஷ்ய வீரர்களாக இருக்காங்கள, அவங்கெல்லாம் ஈரான் கொடுக்குற ஆயுதங்களை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஈரான் மேலே நாங்கள் இன்னும் பொருளாதார தடையில் அதிகப்படுத்துவோன்னு அமெரிக்கா சொல்லியிருந்துச்சுங்க. இப்போ அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போல இருக்கு. இந்த அமெரிக்காவில் இருக்க புகழ்பெற்ற பத்திரிகைகள் இருக்காங்களே, அவங்க இந்த செய்தியை உறுதி செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு தரப்புலேருந்து ஒருத்தர் சோர்ஸ் மூலமாக சொன்னதை வச்சு தான் இவ்வளோ செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹவ் ஃபைனலி பீன் டெலிவர்டு அப்படின்னு தான் அவங்க கேப்ஷனே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு, இனிமேல் ஸ்பெகுலேஷனே வேணாம். ஈரான் தான் ரஷ்யாவுக்கான பல ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு சமீபத்தில் ஈரான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஷிப்மெண்ட் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் இப்போ யூஎஸ் தரப்பில் சொல்லப்படுது, நீங்கள் வேலையை பார்த்துட்டீங்க ஈரான், நாங்கள் இதுக்கப்புறம் உங்கள் மேலே பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோன்னு அமெரிக்க அஃபிஷியல்ஸ் கோபமாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் அமெரிக்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் இப்போ செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஏற்கனவே ஈரான் மேலே அவ்வளோ தடைகள் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானோட முன்னாள் அதிபர் ரைசி உயிரிழந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு கூட இதைத்தான் காரணம் காட்டினாங்க. இது போல் ஹெலிகாப்டருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கூட வாங்குறது எங்கேயுமே முடியல. ஏன்னா ஃபுல்லாக அமெரிக்கா அவ்வளோ தடைகளை விதிச்சு வச்சிருக்கு. யூஎஸ்லேருந்து ப்ராடக்ட் வரணும்னா யூஎஸ் மேலே அலோவ் பண்ணணும், அதுக்கே கிடையாது, தடை சாங்ஷன் அவ்வளோ இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு உதாரணம் மக்களே, இது மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஸோ இன்னும் கூடுதல் தடைகளை அமெரிக்கா ஈரான் மேலே விதிக்குதுன்னா இந்த விஷயம் இன்னும் பெருசாக மாறும். ஏற்கனவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க ஈரான் இன்னும் குதிக்க ஆரம்பிச்சிடும். இது எங்கே போய் முடிய போதும்? த ஃபிலடெல்ஃபி காரிடார், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. இது வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி ரெட் லைட் இங்கே போது பாருங்கள், ஒரு 14 கிலோமீட்டருக்கு. இதுதான் ஃபிலடெல்ஃபி காரிடாருங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா எஜிப்து காசா பார்டரில் அமைஞ்சிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஜிப்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காசா ஃபுல்லாக. இந்த 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்க இந்த காரிடாரை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு இஸ்ரேல் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நெத்தன்யாகு ஏற்கனவே அனௌன்ஸும் பண்ணிட்டாரு, சீஸ் ஃபயர் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கேருந்து வெளியே வர மாட்டோம், அந்த காரிடாரில் தான் நிற்போம், நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோன்னு அந்த மனுஷன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எதுக்கு பிறகு இருக்கிற இவ்வளோ பகுதிகளை விட்டு இந்த 14 கிலோமீட்டர் மேலே இவ்வளோ ஆசை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. அதில் மொதல் காரணம், ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களே, ஹமாஸ் பிடிச்சு வச்சுருக்க ஹாஸ்டேஜஸ், அவங்கெல்லாம் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்காங்க. இட் மீன்ஸ் இந்த காசா சைடில் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த காரிடார் கண்ட்ரோலை மட்டும் இஸ்ரேல் இழந்துருச்சுன்னா இந்த ஹாஸ்டேஜஸை இவங்க இந்த பார்டர் தாண்டி எங்கே வேணாலும் கொண்டு வந்துட முடியும். அப்படி கொண்டு வந்துட்டா உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் அவங்களை கொண்டு போயிட்டு அங்கேருந்து இஸ்ரேலை த்ரெட் பண்ண முடியும். மொதல் ரீசன். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹமாஸுக்கான நிறைய டெட்லி வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் காசாக்குள்ளே வரணும்னா இதுதான் ஒரே ஒரு தடம். இந்த ஒரு வழியை மறைச்சிட்டா அந்த வெப்பன் சப்ளையை ஃபுல்லாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த 2 காரணங்கள் முன் வச்சு தான் இஸ்ரேல் இந்த இடத்த விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, யார் எதிர்க்க போகிறா? இஸ்ரேல் தான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. இதுவரை காலமும் இந்த இடத்த எஜிப்து இருக்குல்ல, எஜிப்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட கண்ட்ரோலில் கை வைக்கிற மாதிரி இந்த விஷயம் மாறிடாதா? ஸோ எகிப்தோட ஒட்டுமொத்த கோபத்தையும் இஸ்ரேல் இப்போ சம்பாரிச்சு வச்சுருக்குங்க. ஏன்னா நீங்கள் மற்ற இடங்கள் வழியாக கூட காசாலேருந்து வெளியே ஆக்சஸ்ன்றது பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா இஸ்ரேல் தான் இருக்கும், மற்றபடி நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ இருக்கிற ஒரே ஒரு ரூட்டு இது மட்டும்தான். அதனால தான் இந்த ஒரு இடத்த விடவே மாட்டோன்னு இஸ்ரேல் அவ்வளோ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கங்கணம் கட்டிகிட்டு இருக்கலாம், ஆனால் எகிப்துக்கு இது எவ்வளோ பெரிய ஈகோ இஷ்யூவாக மாறும். நாங்கள் சொல்லாமல் நீ எப்படி எங்கள் பகுதியில் வந்து ஃபுல்லாக நீ சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபிலடெல்ஃபி காரிடார் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பலமுறை கைமாறிச்சு. ஒரு பெரிய போர் வெடிச்சு முடிக்கிறதுக்கு பிற்பாடு அது இந்த பக்கம் அந்த பக்கம் போய் கடைசியில் எஜிப்தோட கண்ட்ரோலில் வந்து நின்றுச்சு. ஆனால் இப்போ அதுக்கும் ஆப் பண்ணுற மாதிரி தான் இஸ்ரேல் ஒரு வேலையை பார்த்துருக்கு. இந்த எகிப்து இராணுவத்தோட லெப்டினன்ட் ஜெனரல் அஹ்மது ஃபத்தி கலீஃபா அப்படின்ற பர்சன் டைரெக்டாக கிளம்பி அந்த காரிடார் இருக்குல்ல, ஃபிலடெல்ஃபி காரிடார், அங்கேயே போயிட்டாரு, இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லெப்டினன்ட் ஜெனரலுங்க கிட்டத்தட்ட இராணுவத்தோட பெரிய தலைவர் தான்.
அப்பேற்பட்ட இறங்கி கிரவுண்ட் விசிட் வரைக்கும் அடிக்கிறாருன்னா எகிப்து அரசோட மனசில் இருக்க விஷயம் கண்டிப்பாக இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும். அது எங்களோடது, இஸ்ரேல் சொந்தம் கொண்டாடவே முடியாதுன்னு அவங்க திட்டவட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கேருந்து ஐடிஎஃப் இருக்குல்ல, இந்த இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, அவங்க வெளியேறது நல்லதுன்னு எகிப்தே சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மக்களை தோணுது? இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு என்னென்னோ வேலைகளை பார்க்குது, அதுக்கு எதிராக என்ன விளைவு? இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைஞ்சிக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் எல்லாமே ஒரு கடத்தில் போய் ஒன்றிணைஞ்சிட்டா, அதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்களை பண்ண நேரிட்டா யார் பொறுப்பதுக்கு? இஸ்ரேல் அப்பயும் காக்குறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா முன்னாடி வந்து நிற்குமா? இல்லை யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்ல யுக்ரைனை ஓரம் தள்ளி விட்டாங்க பார்த்தீங்கன்னா, கைட்டு விட்டாங்களா அமெரிக்கா, அதுபோல் பண்ணிட்டு போகுமா? இஸ்ரேல் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுதா, இல்லை மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்குள்ளே அமெரிக்கா எப்படியாச்சும் இழுத்துட்டு வரணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவங்களுக்கு தான் வெளிச்சம். கரீம்கான் இந்த மனுஷன் சில மாதங்களுக்கு முன்னாடி பயங்கர ஃபேமாக இருந்தவர். ஐசிசியோட ப்ராசிக்யூட்டர், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்குல்ல, அதோட பிரதான ப்ராசிக்யூட்டர் இந்த பர்சன் தாங்க. அப்பேற்பட்டவர் மிரட்டப்படுறாருன்ற மாதிரி செய்தியை ஏற்கனவே பிரேக் பண்ணியிருந்தார். என்னது போல் மிரட்டுறாங்க, ஏன்னா இஸ்ரேல் சம்மந்தமான வார் கிரைம்லாம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கல, அதனால் மிரட்டப்படுன்னு சொல்லியிருந்தாருங்க. சரி, இந்த மிரட்டெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா இப்போ இன்னும் புதிய குண்டுகளை போட்டிருக்காரு இவர். கரீம்கான் என்ன சொல்கிறாருன்னா, காசாவில் இஸ்ரேலி இராணுவம் நிறைய அட்டகாசங்களை பண்ணியிருக்கு. குழந்தைங்களை கொண்டு போட்டு வச்சுருக்காங்க, கேட்டால் அவங்க ஹமாஸ் நினச்சி அச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிஞ்சு உடம்புலாம் செதறி கிடக்குது, இதுக்கு அவங்க சரியான காரணத்தை சொல்ல மாட்டுறாங்க. அவ்வளோ கொடூரமான போர் குற்றங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் குற்றம் சாட்டும் போது பண்ணது வேறு, இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மூலமாக ஐசிசிக்கு அழுத்தம் வருதான். இப்போ அவர் சொல்கிறார், இதை யூஎஸ் மேலே குற்றம் சாட்டுறாரு. இது போல் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான இவங்களோட முடிவுகள் இருக்குல்ல, அதுவும் வாரண்டாக இஷ்யூ பண்ணாங்களா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக. இந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யூஎஸ் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க ஐசிசியை. சில ஐசிசி அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்கள வேற மிரட்டுறாங்களாம். இது வரைக்கும் கரீம்கானை மட்டும் டார்கெட் பண்ணி மிரட்டினவங்க இப்போ அடுத்த லெவலாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லாரையும் மிரட்டிகிட்டே இருந்தாங்கன்னா ஐசிசி மீதான நம்பகத்தன்மை இருக்குல்ல உலக அளவில், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா நியாயம் கிடைக்கணும் தான் எல்லாம் இங்கே வராங்க, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதுக்கான பேரே மொத்தமாக காலி ஆகிடும். விட்டால் கோர்ட்டையே அவங்க அடித்து தூக்கிடுவாங்க போல இருக்குது அப்படின்றாருங்க ஐசிசி ப்ராசிக்யூட்டர் கரீம்கான். இப்படி கொந்தளிச்சு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக சில வாரங்களுக்கு முன்னாடி நெத்தன்யாகு ப்ளஸ் அவர் சார்ந்த சில மினிஸ்டர்ஸுங்க, இவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு. இவர் ஃபுல்லாக முன்னின்று தான் அந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ண வச்சுருந்தார். அதன் விளைவு இந்த ஐசிசியோட மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 124 மெம்பர் கண்ட்ரிஸு, அங்கே இந்த நெத்தன்யாகுவாக இருக்கட்டும், அவர் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அதை யார் இருக்கிறதா அவங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணாலும் அவங்களாம் பயணிக்கக்கூடாது அப்படின்ற தடையை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கூட இஸ்ரேலுக்கு பெருசாக தெரியவே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய புயல் கிளம்பியிருக்கு, மிரட்டப்படுறாங்கன்னு. ஐசிசியே மிரட்டுறாங்கன்னா மற்றவங்கள ஏமாத்துறோம். ஜோர்டன், இப்போ ஜோர்டன் வேறு புதுசாக ஒரு போர்க்கொடியை தூக்கியிருக்கு. என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, பாலஸ்தீனில் இஸ்ரேல் செய்கிறத நாங்கள் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்களை நாடு கடத்துகிற முயற்சி இருக்கல, நடக்கவே கூடாதுன்றாங்க. அதாவது பாலஸ்தீனர்கள் இருந்தால் தானே பாலஸ்தீன்ற நாடு கேட்பீங்க, பாலஸ்தீனர்களே இல்லைனா அப்படின்னு இஸ்ரேல் மனநிலையில் இருக்கிறதா ஜோர்டன் சொல்லுது. அபாய எல்லையை ஒரு வேளை இஸ்ரேல் தாண்டிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் போகிற அறிவிச்சதாக தான் நாங்கள் கருதுவோன்னு ஜோர்டன் சொல்லுது. ஆக்சுவலாக ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த அட்டாக் அப்போ இஸ்ரேலுக்கு உதவின நாடுகளில் ஜோர்டனும் ஒன்று. ஆனால் அப்பேற்பட்ட ஜோர்டனு இப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நிலைமை கைமீறி போகிறதுக்கு முன்னாடி உலக நாடுகள் இந்த விஷயத்தை கவனிக்கணும், இஸ்ரேலை கொஞ்சம் அடக்கணும். மேற்கு கரை இருக்குல்ல, வெஸ்ட் பேங்க், இந்த பகுதி எரிஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த பிராந்தியமும் எரியறதுக்கு சமம் அப்படின்னு ஜோர்டன் வார்ன் பண்ணியிருக்கு. அதாவது நாங்கள் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் சில பஞ்சாயத்துகள் எங்களுக்குள்ளே இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் அதை விட்டு நீங்கள் இஸ்ரேல் வெளியிலேருந்து வந்து வெஸ்ட் பேங்க் ஆட்சி காலி பண்ணுவோம், பாலஸ்தீனர்களை இல்லாமல் பண்ணுவோம்லாம் நின்னீங்கனாக்கா நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் சித்தாந்த மார்க் அடிப்படையில் அப்படின்னு தான் ஜோர்டன் இப்போ சொல்லியிருக்கு. ஸோ இஸ்ரேலோட பதில் ஸ்டேட்மெண்ட்டை காத்திருப்போம் மக்களே, அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரியுறாங்களா ஒருத்தவங்க, இவங்க ஒரு டர்க்கிஷ் யூஎஸ் சிட்டிசனுங்க, ஐசனோர் எஸ்கி எய்கி, 26 வயசு இவங்களுக்கு. என்ன இருக்குன்னா, இந்த வெஸ்ட் பேங்க்கில் ஃபஸா அப்படின்ற கேம்பெயின் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே இவங்க வாலண்டியராக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த அதே நேரம் ஒரு ப்ரொட்டஸ்ட் பெருசாக வெடிச்சிருக்குங்க. ஏன்னா வெஸ்ட் பேங்க்குள்ளே இஸ்ரேல் படம் இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக வெஸ்ட் பேங்க்கில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 22 வருஷங்களில் நடத்தாத தாக்குதலை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ மூர்க்கத்தனமாக ஆப்ரேஷன் அங்கே போய்கிட்டு இருக்கு. கேட்டால் ஹமாஸ் அடிக்கிறோன்றாங்க. ஆனால் அங்கே வெஸ்ட் பேங்கில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே, போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் காசாவை காலி பண்ணி படுத்து இங்கே வந்துட்டீங்க, எங்களோட வாழ்க்கையை சதைக்கிறத உங்கள் ஆசையானு எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கடத்தில் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க துப்பாக்கிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க துப்பாக்கிலேருந்து தோட்டா வெளியே வந்ததா சில பேர் சொல்கிறாங்க, வெளியே வரலங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எப்படி வெளியே வராமல் இருக்கும்? அவ்வளோ பேர் ப்ரொட்டஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறப்ப கண்டிப்பாக தோட்டா வெளியே வரதானே செய்யும். எதுக்காக இதை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இருக்காங்களே இவங்களோட தலையில் ஒரு தோட்டா பாஞ்சிருக்கு.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணை குத்துயிரம் குலையுரமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டரே சொல்லிட்டாங்க, ஷீ இஸ் நோ மோர், செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட உயிரை எடுத்தது யார்? இப்போ அடுத்த கட்ட பெரிய கேள்வி அது நிற்குது. ஏன்னா அவங்க பாருங்க, 2 நாடுகளோட சிட்டிசனு, டர்க்கி அண்ட் யூஎஸ் அதை தான் கவனிக்கணும். அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு அவ்வளோ தூரம் பேக் போனாக இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட நாட்டோட சிட்டிசனை ஐடிஎஃப் கொண்டு இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுதுன்னா அது இஸ்ரேலுக்கு பெரிய பேக் ஃபயராக மாறும். அமெரிக்கா இந்த விஷயத்த பெருசாக பார்ப்பாங்களா, இல்லைனா அப்படியே ஆற போட்டு விட்டு கடந்து போயிடுவாங்களா? அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா ஒரு நாட்டு சிட்டிசனை இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க கொண்டுட்டாலே அந்த நாடே எதிரின்ற மாதிரி தான் குறிப்பிட்ட அந்த சிட்டிசன் சார்ந்த நாடு பார்க்கும். அமெரிக்கா பொதுவாக அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன் ஒரு சிட்டிசனை நீ காலி பண்ணிட்டல, மாவன ஒரு நாட்டையே காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் அமெரிக்கா என்ன முடிவு எடுப்பாங்க? ஏன்னா இஸ்ரேல் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு மக்களே. அதாவது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா புத்திமதி சொல்லியிருக்கான். ஆனால் ரொம்ப ஹார்ஷாக சொல்லலை, மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. என்ன அது புத்திமதினா, இஸ்ரேல் அரசு இப்போ பதட்டத்தை குறைக்க ட்ரை பண்ணுங்க, தயவு செஞ்சதை எஸ்கலேட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை காக்கிறதுக்கு தான் அமெரிக்க போர்க்கப்பலங்க நின்றுகிட்டு இருக்கு அந்த கடல் பகுதியில். இது வரைக்கும் ஈரான் உங்களை அடிக்கலை. ஏன்னா ஈரான் உங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோம். ஒருவேளை அச்சானா நாங்கள் உங்களை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னும் அடிக்கலை. ரொம்ப நாள் எங்களால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது கடல் பகுதியில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எஸ்கலேஷனை கம்மி பண்ணுங்கன்னு இருக்காங்க. இந்த எஸ்கலேஷன் ஈரானோட மோதல் மட்டும் அவங்க சார்ந்து சொல்லலை. கேலண்ட் இருக்கார்ல, இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர், இவருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் அடிக்கடி முட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் மார்ச் மாதமே கேலண்ட்டை பதவியிலிருந்து தூக்கிறதுக்கு நெத்தன்யாகு பிளானே பண்ணிட்டாராம். ஆனால் அதுக்குள்ளே நிறைய இஷ்யூஸ், இந்த ஹமாஸ் இஷ்யூ உள்ளே வந்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் முளைச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் மனசில் வச்சு தான் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொறுமையாக அமைச்சர் பதவியை தூக்கலான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ இந்த காசா வார் முடிஞ்ச கையோடு இவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு நெத்தன்யாகு எல்லா முடிவுகளையும் எடுத்ததா ஒரு பெரிய தகவல் கசிஞ்சுதுங்க. இந்த தகவல் கசிஞ்சதன் பேரில் தான் அமெரிக்கா இதையும் சொல்லியிருக்கு. ஈரானோட பதட்டத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல, முதல்ல அதை கம்மி பண்ணுங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. இப்போதைக்கு ஸ்மூத்தாக சொல்லியிருக்க அமெரிக்கா, இதுக்கப்புறம் இதை ஹாஷா கூட சொல்லலாம். ஏன்னா கேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னா ஹமாஸ் கூட இவ்வளோ சண்டை போட்டு பொதுமக்களை சாவடிக்கணும், நாம் அந்த சீஸ்ஃபயர் டீலை கொண்டு வந்துருவோமே, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு கேபினெட் மீட்டிங் வரைக்கும் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நெத்தன்யாகு காது கொடுத்தே கேட்கல. நான் சபதம் போட்டேன், ஹமாஸை ஒட்டுமொத்தமாக அழிக்காமல் இஸ்ரேலிய பட திரும்ப நாட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டீல்லாம் செகண்டரி அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஏற்பட காரணமே. நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல, அதாவது ஐடிஎஃப் ஹமாஸை என்னதான் அடின்னு போட்டு அடித்தாலும் அவங்க திரும்ப 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 ஐடிஎஃப்க்கு டஃப் கொடுத்துட்டே இருக்காங்களே, அது எப்படி? இதை பற்றி தான் இப்போ சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹமாஸ் எவ்வளோ வாட்டி விழுந்தாலும் எழுந்துட்டே இருக்காங்களே, இது காரணம் அவங்க அடிக்கடி முன்னெடுக்கிற சைக்காலஜிக்கல் வார்ஃபேருங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் 6 ஹாஸ்டேஜஸை கொண்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த விஷயத்த சொல்லலாம். இதோட விளைவு என்னாச்சு? இஸ்ரேலுக்குள்ள மக்கள் புரட்சி பெருசாக வெடிச்சது. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே திரண்டு 5 லட்சம் பேருக்கும் மேலே மக்கள் எல்லாருமே வீதிக்கு வந்து போராட ஆரம்பித்தாங்க, நீங்கள் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால எதிர்பார்ப்பு என்ன இப்போ ஆயிருக்குன்னா, இன்னும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த பிரதமர் பதவியில் தொடர்ந்தாருன்னா இன்னும் எவ்வளோ ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட போகிறாங்களோ அப்படின்ற பயத்தை ஹமாஸ் இப்போ நம்மளுக்கு விதைச்சிருக்காங்களா? இதுதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொன்ன மக்களே. இதில் ஒரே ஒரு தீர்வு ஒன்று இருக்குது. ஆனால் அதை இஸ்ரேலும் காது கொடுத்து கேட்க மாட்டுது, ஹமாஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஏற்க மாட்டுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சீஸ்ஃபயர் டீல். அந்த ஒரே ஒரு டீலை போட்டால் மேட்ரே முடிஞ்சுதுங்க. ஆனால் இது வரைக்கும் அது நடக்க மாட்டுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இஸ்ரேல் இன்னும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னாகும், ஒரு நாள் இவங்க டிலே பண்ண ஏன்னா ஒரு நாள் சீஸ்ஃபயர் டீலை போட தான் போகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் டிலே பண்ண ஒரு நாளைக்கு 30 பேர் கொலை, 50 பேர் கொலை, 100 பேர் கொலை. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸோ ஸ்கூல்ஸில் அட்டாக் பண்ணாங்கன்னா 100 பேருக்கும் மேலே கொலைன்ட்டு தான் செய்திகள் வந்துகிட்டே இருக்க போகுது. இன்னும் எவ்வளோ பிஞ்சுகளை நம்ம இழக்க போகிறோம்னு தெரியல மக்களே இந்த கான்ஃப்ளிக்டால். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.